ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பு, இந்த மைசூர் பருப்பு, இந்த 3 பருப்புமே எடுத்து வச்சுருக்கேன். இதில் மைசூர் பருப்பு இல்லை அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலாக கொஞ்சம் வந்து துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த 3 பருப்பு இருந்தால் போதும். ஒரு சீக்கிரமாக நம்ம குவிக்காக ஒரு சட்னி வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ தக்காளி வெங்காயம் இல்லை அப்படிங்கும்போது இந்த மாதிரி சட்னி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வெறும் பருப்பு மட்டும் தான் போட்டு வணக்க போகிறோம். ஸோ எண்ணெய் நிறைய ஊற்றக்கூடாது. 1 டேபிள் ஸ்பூன் அளவு இருந்தால் போதும். பாருங்கள், இவ்வளோ தான். இந்த எண்ணெயே போதும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பருப்பெல்லாம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு வந்து ரொம்ப கருகிடக்கூடாது. நல்லா கம்மியான ஃப்ளேமில் வச்சு அளவாக இது பண்ணிக்கோங்க. இது கூட வந்து ஒரு சின்ன சைஸ் பல் பூண்டு, ஏன்னா எல்லாமே பருப்பு ஐட்டமாக போடுறதுனால கொஞ்சோண்டு ஒரே ஒரு பல் பூண்டு, இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து வரமிளகாய் வேணும்னா 1 2 இதில் சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து வரமிளகாய் இப்போ நம்ம பெரியவங்களுக்குனா ஓகே, குழந்தைக்கு கொடுக்கும்போது வரமிளகாய் எதுவுமே சேர்த்த வேண்டாம். இன்றைக்கி நான் ஒரு குழந்தைக்கு தான் இது பண்ணிகிட்ருக்கேன். அதனால் வரமிளகாய் எதுவுமே போட வேண்டாம். நீங்கள் ஒரு 8 மாத குழந்தைக்கு கூட இந்த பருப்பு சட்னி நீங்கள் அரைச்சி இட்லியில் லைட்டாக தொட்டு கொடுக்கலாம். ஏன்னா பருப்பு வகை வந்து உடம்புல சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பாருங்கள், ரொம்ப கருகிடக்கூடாது. இந்த அளவுக்கு நீங்கள் வணக்குனீங்கன்னா போதும். இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். நீங்கள் குழந்தைக்கு 8 மாத குழந்தைக்கு நீங்கள் பருப்பு வச்சு கொடுக்குறீங்க, வேறு ஏதாவது சட்னி பண்ணி கொடுக்குறீங்கும் போது நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் இந்த சட்னியுமே நீங்கள் பண்ணி கொடுங்க. ஏன்னா பருப்பு ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது நீங்கள் வந்து ஒயிட் ரைஸில் நீங்கள் இந்த பருப்பை வந்து போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டீங்கனாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இதை நம்ம வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சமாக நான் கொரகொரப்பாக அரைச்சிக்கிறேன். பாருங்கள், இப்படி கொரகொரப்பாக அரைச்சிட்டு இப்போ வந்து நம்ம இதில் கொஞ்சம் உப்பு நிறைய சேர்த்திடக்கூடாது. ஏன்னா வெறும் பருப்பு மட்டும்தான், நம்ம வெங்காய தக்காளி எதுவுமே போடலை. அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு மறுபடியும் அரைச்சிக்கலாம். நீங்கள் இது அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக் பேஸ்ட் மாதிரி இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு தெரியும், நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம பாப்பாவுக்கு எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிறதுல வந்து நம்ம கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு இப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ரொம்ப கெட்டியாக இருக்குன்னு பாருங்கள். இது நம்ம சாப்பாட்டுக்கு கூட பிணைஞ்சு சாப்பிட்லாம். ஸோ தோசைக்கு இட்லிக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இவ்வளோ கெட்டியாக வேண்டாம்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கூட இது பண்ணிக்கலாம். தேங்க்யூ கைஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.